நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, இன்றைய பதிவு ரொம்ப உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அவசியமான ஒரு பதிவாக இருக்க போகுது. வாழ்க்கையில நம்ம ஓடி உழைச்சி பணத்தை சம்பாதிக்கிறோம், எப்படி போகுதுன்னு தெரியாது. எந்த வழியில உங்களுக்கு பணம் வரும், எந்த வழியில பணம் போகும், எதுல போட்டா பணம் 2 மடங்கா கிடைக்கும், எந்த உறவிடமிருந்து பணம் கிடைக்கும், எந்த உறவுகிட்ட பணம் அதிகமா செலவாகும், எந்த உறவுகள் மூலமாக கடமை உங்களுக்கு முடியும். ஆக மொத்தம் உங்களுடைய பணம் வரவு, அதாவது இன்கம் எப்படி இருக்கும், அவுட் கோயிங் எப்படி போகும், ஈக்குவாலிட்டி எங்கிட்ட கிடைக்கும் அப்படின்றத பணத்தை மையப்படுத்தி பணத்தினுடைய வரவை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பதிவாக இருக்க போது. ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2025 வருடத்துடைய புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அவனை நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும். எல்லாம் பணத்தை மையப்படுத்தி அந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கும். ஸோ பாசத்தை விட பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வேற வழி கிடையாது. நாமளும் அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு ஏதாவது ஒரு வேலை தொழில் பார்த்து கொண்டேதான் இருப்போம். ஆனா எவ்வளவு சம்பாதிச்சாலும் போற இடம் தெரியாது, செலவாய்க்கொண்டே இருக்கும். அதுக்கு மேற்கொண்டு கடன் வாங்குற சூழல் தான் நமக்கு உருவாகிட்டே இருக்கும். சரி, உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். இதுல நான் முதல்ல சொல்லக்கூடியது ராசி. சில ராசியினுடைய கூட்டு சேர்க்கை, சில ராசிகளிடமிருந்து உங்களுக்கு பண வரவு, சில ராசிகளிடமிருந்து பண செலவு, சில ராசிகளிடமிருந்து கொடுக்கல் வாங்கல் ஈக்குவாலிட்டியா இருக்கும். ஸோ அது யாருன்றதை நம்ம தெளிவா புரிஞ்சுங்க. இந்த மீன ராசி ரேவதி நட்சத்திரம், மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான், ரேவதி நட்சத்திர அதிபதி புதன் பகவான். கணக்கு வழக்கு விஷயத்தில், வார்த்தை விஷயத்தில் கவனம் கண்டிப்பா இருக்கணும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க. சரிங்களா? ஏன்னா நட்சத்திராதிபதி புதன் பகவான், இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு கணக்கு வழக்குகளிலும் வாழ்க்கையிலும் தெளிவான முறையில் இவர்கள் இருப்பார்கள். சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஜோதிட சாஸ்திர ரீதியாக முதல்ல இந்த மேச ராசியிலோ இல்லை மேச லக்னத்திலோ பிறந்தவங்க, அவங்க மூலமா உங்களுக்கு பண ஆதாயம், பண வரவு கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே போல் நிலத்தில் பணம் போட்டா அல்லது பூர்வீக சொத்து வர வேண்டியது இருந்தா அந்த நில ரீதியான பண வரவுகள் உண்டு. அதே போல் சகோதரர் வழியில் பண லாபம், பண வரவு கிடைக்கிறதுக்கு பாக்கியம் இருக்குது. உங்களுக்கு பணம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களுமா வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? மற்றும் காவல்துறையில் பணி புரியக்கூடியவங்க அல்லது அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க, இவங்க மூலமாக ஒரு பண லாபங்கள் இங்கே பெறுறதுக்கு சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியாக நம்ம சொல்லக்கூடியது கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவங்க, அவங்க மூலமாகவும் உங்களுக்கு பண லாபம், ஆதாயம் பெறுவதற்கு வாய்ப்பு ரொம்ப உண்டு. பண வரவு அவங்க மூலமாகவும் பண உதவியாவோ அல்லது உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களாக அவர்கள் இருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல நீர் சார்ந்த தொழில், திரவம் சார்ந்த தொழில், திரவம்னா நீர் தான் சார்ந்த தொழில் மற்றும் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் தொடங்கினாலும் அதன் மூலம் லாபங்கள் உண்டு. வெளிநாடு யோக வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. வெளிநாட்டு தொடர்புடைய நண்பர்களாலும் பண ஆதாயம் நீங்க பெறுவீங்க. தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் மூலமாக பண லாபங்கள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா 9ஆம் வீடு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ மீனத்திற்கு 9ஆம் வீடு எதுனா அந்த விருச்சகம். விருச்சகத்திற்கு அதிபதியும் செவ்வாய் தான். சரிங்களா? ஸோ விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய் வரும்போது மேற்கொண்டு சகோதர சகோதரிகளால் மட்டுமே உங்களுக்கு லாபங்கள் உண்டு. குறிப்பிட்டு சகோதரன் வழியில பண லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அல்லது விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்க, இவங்க மூலமா பணம் கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு தொடர்பு இருக்கும். அந்த வழியில வரவு உண்டு. ஸோ இந்த ராசி மூலம் வரவு நிச்சயம் உங்களுக்கு உண்டு. அதுல இருந்து மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதுல மிக முக்கியமா நான் சொல்லக்கூடியது நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், நீர் சம்பந்தப்பட்ட தொழில் நான் சொல்லியிருக்கிறேன். நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட், ஸோ இதுலேயும் நீங்கள் தாராளமாக நீங்கள் பணிபுரியலாம். அதுலேயும் உங்களுக்கு பண வரவுகள் உங்களுக்கு உண்டு. இதற்கு அடுத்தபடியாக முன்னோர்களுடைய பண லாபங்கள் கிடைப்பதற்கு பாக்கியம் இருக்குது. பூர்வீக சொத்தோ, பரம்பரை தொழில் அல்லது பரம்பரையாக அல்லது தாய் தந்தையிலிருந்து ஒரு வேலை தொழில் அமைக்க வாய்ப்பு உண்டு. மேலும் 11ஆம் இடம் வரக்கூடிய மகர ராசி, மகர ராசியிலோ மகர லக்னத்திலோ பிறந்தவங்க, ஸோ அவங்க மூலமாக பண வரவு உங்களுக்கு உண்டு. ஓகேங்களா? ஸோ அதே போல வேற்று மதத்தவர், வேறு மொழி பேசக்கூடியவர்கள் அல்லது மதம் மாறியவர்கள் என்று சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட குடும்பத்தில் முக்கியமான நபர்களாக இருந்தால் அவங்க மூலமாக பண வரவுகள் உண்டு. ஆக மொத்தம் இந்த 4 ராசி மேசம், கடகம், விருச்சகம் மற்றும் மகரம், இந்த ராசியிலோ லக்னத்திலோ பிறந்தவங்க மூலமா வரவு, வருமானம்
வரவு என்பது உங்களுக்கு நிச்சயம் உண்டு. பண உதவின்றது அவங்களும் உண்டு. அவங்க மூலமா தாராளமாக நீங்கள் நம்பிக்கையாக பணம் கொடுக்கல் வாங்கல் கூட செய்யலாம். அவங்க மூலமா நல்லது உங்களுக்கு நடக்கும். அதில் தான் மாற்று கருத்தும் இல்லை. ஸோ பண விஷயத்தில் உங்களுக்கு ஒரு தொடர்பு இவர் மூலம் ஏற்பட்டால் அது நன்மை தான். சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்து எந்த வழியில் செலவு இருக்கும், யாருக்கிட்ட போனால் ரிட்டர்ன் வராது. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? இவங்ககிட்ட பணம் கொடுத்தா ரிட்டர்ன் வராது, இவங்க மூலமாக செலவு தான் ஜாஸ்தி. ஸோ அப்படிப்பட்டவர்கள் யாராருன்னு பார்க்கணும் இல்லையா? அதை பார்க்கும்போது முக்கியமாக இந்த 6ஆம் வீடுன்னு சொல்லிக்கலாம். இந்த 6ஆம் வீடு பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசி ரேவதி பிறந்த உங்களுக்கு இந்த 6ஆம் வீடு சிம்ம ராசியாக வரும். அப்போ சிம்ம ராசி இல்லை சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க அவங்க மூலமா இந்த பண வரவுகள் என்பது உங்களுக்கு கிடைப்பதற்கு ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கணும்னா கடனாக தான் போகும், ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. சரிங்களா? பணம் கொடுக்கல் வாங்கலுக்கு அவர் கடன் ஆச்சுன்னா திருப்பி ரொட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அவங்ககிட்ட கடன் வாங்கினாலும் அதே ப்ராப்ளம் தான் வரும். கடன் வாங்கினீங்கன்னா திருப்பி அவங்ககிட்ட கடன் வாங்குற ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகிடும். சரிங்களா? ஸோ சிம்ம ராசி இல்லை சிம்ம லக்னம் பிறந்தவங்க கொஞ்சம் நீங்கள் இந்த பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை இருக்கணும். தந்தை வழி உறவுகளிடம் இந்த பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ அதே போல் இந்த பருத்தி ஆடை ஜவுளி சம்மந்தப்பட்ட தொழில் மற்றும் இந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழிலில் கொஞ்சம் கவனம் தேவை. அரசாங்க வேலை பெறக்கூடிய விஷயத்தில் கடன் வாங்கி செய்யக்கூடிய சில விஷயங்கள் மற்றும் சொந்த தொழிலுக்கு கடன் வாங்கி செய்யக்கூடிய தொழில்கள், முக்கியமாக கூட்டு தொழில். ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புன்னு கவனமாக இருக்கணும். அதில் பணத்தை நீங்கள் கடன் வாங்கி செய்யக்கூடாது. ஸோ இதற்கு அடுத்தபடியாக இந்த துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க, ஸோ இவங்க மூலமாக ஒரு பண லாபங்கள் பண வரவுகள் இருந்தால் அதில் ஒரு வம்பு வழக்கு பிரச்சனைன்றது இருக்கும். பண ரொட்டேஷன் அவங்களும் ஒரு தொடர்பு வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு அல்லது சின்ன வம்பு வழக்கு பிரச்சனையாக பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த வழியில் பெண்களாலும் சில பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த ஸ்வீட் கடை மற்றும் ஜவுளி அழகு ஆடம்பர சாதனங்கள் போன்ற தொழில் தொடங்கினா அதுலேயும் பெரிதளவு கடன் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த வழியில் பணத்தை முதலீடாக போட்டிங்கன்னா அது போய்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? தெய்வ வழிபாடுகள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பணம் உங்களுக்கு அதிகமாக செலவாகிக்கிட்டே இருக்கும். சமூக சேவை தொண்டு போன்ற விஷயத்திலும் பணத்தை அதிகமான வழியில் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் பணத்தை செலவழிக்க சூழ்நிலை உருவாகும். அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது துலா ராசிக்காரங்கிட்ட. சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியாக கும்ப ராசிக்காரர்கிட்ட, ஸோ கும்பராசிக்கு முன்னாடி எதிர்பார்த்த செலவுகள் நிறையவே கொஞ்சம் அது வரும். பணம் கொடுத்த ரிட்டர்ன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய பயணங்கள் நிறைய விரைய செலவுகள் அவர்களால் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பணம் கொடுத்தால் ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அல்லது அந்த நபர் காணாமல் போகலாம், தவறலாம். ஸோ இல்லைன்னா அவங்களுக்கு உங்களுடைய பணத்தை ரிட்டர்ன் கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டஃப் வரலாம், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் வரலாம். ஸோ இந்த 3 ராசிக்காரர்கள் சிம்மம், துலா மற்றும் கும்பம், இந்த 3 ராசியிலும் லக்னத்தில் பிறந்தவங்க கிட்ட மூலமாக செலவுகள் உங்களுக்கு அதிகம் வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் செய்கிறப்போ ஈஸியாக உங்களுக்கு முடியாது. நீங்கள் கடன் வாங்கினாலும் மாட்டிக்குவீங்க, கடன் கொடுத்தாலும் அவங்ககிட்ட மாட்டிக்குவீங்க. ஸோ இது அனுபவத்தில் கண்ட உடனே கொஞ்சம் நீங்களும் சுதாரிச்சு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த 3 ராசிக்காரங்கிட்ட. சரி, இதற்கடுத்து இந்த ஈக்குவாலிட்டி கொடுக்கல் வாங்கல் சரிசமமாக போகும். அப்படிப்பட்ட ராசினர் யாராரு? இல்லைன்னா சில பேருக்கு கடமையாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். கொடுப்பீங்க பணத்தை, திருப்பி எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது, அவங்களுக்கு இருக்காது. சரி, கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காடி போட்டு அப்படின்ற ஒரு மனநிலை உருவாகும். அது எந்தெந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இந்த 3ஆம் வீடாக வரக்கூடிய ரிஷபராசி, ரிஷபராசியில் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க, அவங்க மூலம் ஒரு சகோதரத்துவம் இருக்கும். அதனால ஒரு கடமைக்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியது இருக்கும். அவங்களால பிற்காலத்திலும் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். அது வந்து ஈக்குவாலிட்டியாக இருக்கும். அவங்கள கொஞ்சம் நீங்கள் பிலீவ் பண்ணலாம். ஸோ இதற்கு அடுத்தபடியாக நான் சொல்லக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தா கன்னி ராசியில் பிறந்தவங்க. ஸோ இந்த கன்னிராசிக்காரர்களுடைய தொடர்பு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதுல இருந்து மாற்று கருத்தும் இல்லை. பணம் கொடுக்கல் வாங்க ஈக்குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அதே போல் ஒரு பார்ட்னர்ஷிப்பு, தொழில் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க்கை துணையாக சேர்ந்தால் இன்னும் அதிகமான ஒரு நன்மையை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்க்கும்போது இந்த தனுசு ராசிக்காரர்கள் மூலமாக தொழில் விஷயங்கள் உங்களுக்கு யோகமாக அமையும். தொழில் விஷயம் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். தொழில் ரீதியான ஒரு நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக இருக்கும். வண்டி வாகன சம்பந்த தொடர்புகள் அதில் வந்து ஈக்குவாலிட்டி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மிதுன ராசிக்காரங்க, ஸோ மிதுன ராசிக்காரங்க கல்வி உதவித்தொகை, கல்விக்கு உண்டான பணங்காசு கொடுக்கறது, படிப்பு விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஒரு சொந்த வீடு கட்டுறீங்க வாங்குறீங்க அதில் உங்களுக்கு உதவிகள் பண்ணுறது போன்ற விஷயங்கள் ஏற்படும். ஸோ இந்த 4 ராசினர் ரிஷபம், மிதுனம், கன்னி மற்றும் தனுசு, ஸோ இந்த ராசிக்காரர்கள் மூலமாக பணம்ன்றது கொடுக்கல் வாங்குறது சரிசமமாக உங்களுக்கு முடியும். அதனால் ஒரு தொழில் ரீதியாகவோ ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக தாராளமாக செய்யலாம். ஸோ வரவு செலவு ஈக்குவாலிட்டியாக கண்டிப்பான முறையில் இருக்கும். அதில் எதுவும் சந்தேகம் இல்லை. ஸோ இதில் கண்டிப்பாக இந்த மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பணம் காசு வீட்டில் கை நிறைய சேரணும், கடன் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கணும், கொடுத்த முன்ன திரும்ப கிடைக்கணும், ஆக மொத்தம் செல்வம் செழிப்போடு இருக்க வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா எப்போதுமே பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை மட்டும் தவறாமல் வெற்றிலை இருக்க வேண்டும். ஸோ அடிக்கடி பூஜை அறையில் புது வெத்தலை வாங்கி வைக்கிற பழக்க வழக்கத்தை ஏற்படுத்துங்க. அது உங்களுக்கு லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி நிச்சயம் வீட்டில் பணம் காசு தங்க வைக்கும். சரிங்களா? இந்த ஒரு வழிபாடை பண்ணிக்கோங்க. மேலும்
விஷ்ணு பகவான் வழிபாடு, பெருமாளுடைய வழிபாடை தவறாம பண்ணுங்க, மேலும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லவர்களே, என்ற மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உலகிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம்.